ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உடலெங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம புட்டு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி பொல்லுன்னு கட்டியே இல்லாமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். சில பேர்த்துக்கு மாவு பிசையும் போது தண்ணி கூடிரும், இல்லைனா கட்டி கட்டியாக வந்துடும். அதை திருப்பி உட்காந்து சல்லடை போட்டு சலித்து செய்யணும். அந்த மாதிரி ரிஸ்கே கிடையாதுங்க. நைட்டு ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி செஞ்சோம்னா அப்படியே புழுன்னு பூமானிக்கு புட்டு கிடச்சிடும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 5020 அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். இந்த அரிசியை நல்லா கழுவி 3 தடவை கழுவி நைட்டு 8 மணி நேரத்துக்கிட்ட ஊற போட்டுருங்க. காலையில் எந்திரிச்சோடனே 10 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். துணியில் காய போடணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி பிளேட்டுக்கட்டில் ஒரு கிண்ணம் வச்சிங்கனாலே அது சைடு தண்ணி வடிஞ்சிடும். அதுவே போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஃபேனுக்கு அடியில் வச்சுக்கோங்க. இந்த அரிசியை வச்சு ரேசன் அரிசிலையும் செய்யலாம். அது ஒரு நாள் வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சோம்னா எல்லா அரிசியும் உழுந்து கொஞ்சம் அரிசி ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் மிக்சியில் போட்டு விப்பரில் போட்டு ஒரு 3 டைம்ஸ் விட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நுணுங்கிரும். இது வேகாதான் நினைக்காதீங்க. நம்ம நைட்டே ஊற போட்டனால குயிக்காக வெந்துடும். இந்த மாதிரி ரவை பக்குவத்துக்கு அரைச்சிங்கன்னா தான் பொல்லுன்னு வரும். மாவாக அரைச்சிங்கன்னா கட்டியாக ஆயிரும். இது ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எல்லா மாவையும் அரைச்சிக்கோங்க. அப்போ சைடில் ஒட்டி வலித்து எடுக்கும்போது இந்த மாவு மாதிரி கட்டி வரும். அது தொட்டிங்கன்னா அது அப்படியே உளுந்துடும். அடியில் எப்பயும் போல் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி இட்லி கொப்பரை மேலே வச்சு துணியை நனைச்சி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இந்த மாவை இது மாதிரி நைஸாக தூவி விடுங்க. அமுக்கி வச்சிங்கன்னா உள்ளே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது மாதிரி மெதுவாக தூவி விடுங்க. உங்கள் இட்லி கொப்பரைங்களுக்கு இல்லை, நாங்கள் புட்டு மேக்கர் தான் வச்சுருக்கோம்னா இந்த புட்டு மாவையே போட்டு தேங்காய் பூவையும் போட்டு அப்படியும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பி வெட்டிக்கோங்க. அப்படி தொட்டோம்னா உள்ளே போகணும். நீங்கள் அமுக்கி வச்சிங்கன்னா கை விரல் உள்ளேயே போகாது. நீங்கள் பிகினர்ஸ் அப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கை விரல் விட்டிங்கன்னா ஓட்டை விழுகணும். அந்த மாதிரி வச்சாதான் டக்குன்னு வேகும். இது மாதிரி நம்ம கொதி வந்தோடனே தான் அதே மாதிரி இந்த பாத்திரத்தையும் உள்ள வைக்கணும். அடுத்து இதோட மூடியை போட்டு மூடி 7 to 8 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் மணியை பார்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான புட்டு ரெடிங்க. இந்த புட்டு அப்படியே கொட்டினீங்கன்னா கட்டியாக இருக்கும். அந்த கட்டியை எடுத்து நான் உதுத்து காமிச்சிடுவேன் பாருங்கள். 1 நிமிஷத்தில் உதுத்துடலாம். எந்த கட்டியுமே இல்லாமல் அவ்வளோ அவ்வளோ மணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கிடைக்கும். இது மாதிரி ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம். கை சூடு பொறுக்கிறவங்க கையில் கூட உடச்சி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே உடச்சி விட்ட புட்டு எப்படி இருக்குன்னு. அப்படியே புல்லுன்னு அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. பூவை தொடும்போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் இந்த புட்டுலேயும் இருந்துச்சு. வெந்துருச்சா வேகலையான்னு கண்டுபிடிக்க இது மாதிரி திரட்டினீங்கன்னா திரிமானிக்கு வரும். திரிமாதிக்கு வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பிகினர்ஸ்க்காண்டி தான் இத்தனை டிப்ஸ் சொல்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு தேங்காய் மூடியை எடுத்துக்கோங்க. நான் அரை மூடி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஏலக்காவும் ஜீனியும் போட்டு நான் மிக்சியில் இதே விப்பர் மோடில் போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு ஜீனி சேர்க்க மாட்டோம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் கிட்டையாச்சு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே கோயில் பிரசாதம் மாதிரி மணமாக இருக்கும். இந்த புட்டில் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சிங்கன்னா நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா பேத்துக்குமே ரெடி பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.